தாய் வீடு மார்ச் மாத இதழ் 2024. வலியை அளவிட வழியுண்டா? எழுத்துருவாக்கம் சுப்பிரமணியம் ஜெயசீலன், குரல் வடிவம் கு. பிரபு. மருத்துவ விஞ்ஞான உலகம் விஸ்வரூப வளர்ச்சி பாதையில் நாளொரு தடத்தை பதித்து வேறு நடைபோடுகின்றது என்பதில் ஐயமில்லை. எனினும் இன்னும் விளக்கப்பட முடியாத மருத்துவ உலகின் விந்தைகள் ஏராளம் காணப்படுகின்றன. ஒருவருக்கு ஏற்படக்கூடிய வலியை அளவீடு செய்து அதன் அடிப்படையில் சிகிச்சைகளுக்கு முன்னுரிமை அளிப்பது மனித நேயமாகும். ஆனால் வலியை துல்லியமாக அளவீடு செய்து கொள்ளக்கூடிய கருவிகளோ முறையோ இன்றளவிலும் மருத்துவ விஞ்ஞான உலகில் எட்டப்படாத இலக்காகவே காணப்படுகின்றது என்பது எமதில் பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். வலி தொடர்பான ஓர் ஊடாடலாக இந்த பத்தி அமைகின்றது. வலியை எவ்வாறு அளவிடுவது, அது எவ்வளவு வலிமையானது, அது எவ்வளவு வேதனை மிக்கது என்பவை குறித்த கேள்வி விஞ்ஞான உலகிலே மிக எளிமையான ஒரு கேள்வியாக இருக்குமென நம்மில் பலர் ஊகிக்கக்கூடும். எனினும் பாரிய அளவு வளர்ச்சியடைந்த மருத்துவ விஞ்ஞான துறையில் ஒருவருக்கான வலி எவ்வளவு ஆழமானது என்பதனை அளவீடு செய்து துல்லியமாக கூறும் முறைமை இதுவரையில் கிடையாது என்றால் நம்ப முடிகிறதா? எனவே வலி எவ்வளவு பலமானது என்ற கேள்விக்கு பதிலளிப்பது சற்றே சவால் மிக்க விடயமாகும். 2 நோயாளிகள் தமக்கு ஏற்பட்ட வலி தொடர்பிலே தெளிவுபடுத்த முனைகின்றனர் என வைத்துக் கொள்வோம். ஒரே விதமான வசனங்களை 2 நோயாளர்களும் மருத்துவர்களிடம் கூறும் சந்தர்ப்பத்தை நினைத்து பாருங்கள். இந்த 2 பேரும் ஒரே அளவிலான வலியை உணர்கின்றனர் என மருத்துவரனால் உறுதிப்படுத்த முடியுமா? ஒருவர் வலியை மலினப்படுத்தும் பழக்கத்தை உடையவர் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒருவர் நீண்ட காலமாக வலியினால் பாதிக்கப்பட்டு அதற்கு பழக்கப்பட்டிருந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது ஒரு காரணத்திற்காக மருத்துவர் முன் அனுமானத்தினூடாக ஒரு நோயாளியை விட மற்றொரு நோயாளியை நம்புவதற்கான சாத்தியம் உண்டா? வலி என்பது போராட்டமான விடயமல்ல. அதனை அளந்து பார்ப்பதற்கு முடியாத நிலையிலே சிகிச்சை அளிப்பதிலும் சவால்களும் சிரமங்களும் ஏற்படும். வலி ஒரு முக்கியமான சமிஞ்சையாகும். அத்துடன் அது தொடர்பிலே கண்டறிவதற்கு காலம் தாழ்த்துவதானது ஒருவரின் உயிரை காப்பதற்கான சந்தர்ப்பத்தை நழுவச் செய்யக்கூடிய சூழ்நிலையையும் ஏற்படுத்தலாம். எனினும் சில வேளைகளில் வலிகள் மிகவும் சிறிய விடயமாகவும் இருக்கலாம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இவ்வாறான காரணிகளினால் வலி இன்னமும் மர்மமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. குறிப்பாக ஒருவர் எவ்வளவு வேதனையில் இருக்கின்றார் என்பதனை தீர்மானிப்பது முடியாத காரியமாகின்றது. எமக்கு அது பற்றி போதிய புரிதல் கிடையாது என கலிபோர்னியாவின் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தின் வலி தொடர்பான ஆய்வுகளிலே ஈடுபட்டுள்ள கணனி விஞ்ஞானி எமா பியர்சன் குறிப்பிடுகின்றார். குறிப்பாக நோயாளி ஒருவரின் வலி தொடர்பிலே மருத்துவர்கள் அடிக்கடி பதற்றமடைவதன் மூலம் வலி தொடர்பில் தற்போதைய மருத்துவ விஞ்ஞானத்திற்கு போதிய புரிதல் கிடையாது என்பது புலனாகின்றது. வலிக்கான நிவாரணத்தை வழங்கும் முதலாவது நடவடிக்கையாக வலியை அளவீடு செய்தல் காணப்படுகின்றது. அது ஒரு சவால் மிக்கதும் வியாகுலமானதுமான ஒரு விடயமாகவே மருத்துவ விஞ்ஞானத்துறை கூறுகின்றது என அமெரிக்காவின் ஒஹாயோ மாநிலத்தின் கிளீவ்லாண்ட் கிளினிக் மருத்துவமனையில் வலி தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளும் குழுவின் பிரதானி கால் சாபி தெரிவிக்கின்றார். தற்போது நோயாளி ஒருவரின் வலி தொடர்பிலான அளவீட்டு நடவடிக்கைகள் அவசர சிகிச்சை பிரிவுகளில் காணப்படும் சிரித்த முகங்களின் ஸ்மைலி ஃபேஸ் அடிப்படையிலே தீர்மானிக்கப்படுகின்றது. இது சிறுவர்கள் மற்றும் தொடர்பாட முடியாத நோயாளிகளுக்கு பிரச்சனையாக அமைந்துள்ளது என அவர் தெரிவிக்கின்றார். தங்களுக்கு ஏற்படக்கூடிய வலி தொடர்பில் நோயாளிகள் வழங்கும் அளவீட்டு தரப்படுத்தல்கள் நம்பகமானதா என்ற கேள்வி எழுகின்றது. மனிதர்கள் தங்களுக்கு ஏற்படும் நோயை பெரிதுபடுத்தி காண்பிக்க நாட்டம் காட்டுவதாகவும் ஒரு நிலைப்பாடு பொதுவாக காணப்படுகின்றது எனவும் ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. எனினும் இது வழமையான நிலைமை என கூறுவது போதிய அளவு சாட்சியங்கள் கிடையாது. வலியை அளவீடு செய்வதற்கு ஓர் அளவீட்டு கருவியோ அளவீட்டு முறையோ கிடையாது. மருத்துவ ரீதியான காரணிகளின் அடிப்படையாக மருத்துவர்கள் எடுக்கும் தீர்மானங்கள் பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடும். குறைந்த வருமான வசதியுடைய மக்களுக்கு வலி பெரும் பாதிப்பினை ஏற்படுத்தும். எனினும் அவ்வாறான வலிகளை அவர்கள் உதாசீனம் செய்யும் சாத்தியங்கள் உண்டு என பியர்சன் தெரிவிக்கின்றார். துரதிர்ஷ்டவசமாக வலி தொடர்பான பிழையான நம்பிக்கை மருத்துவர்கள் மத்தியில் பொதுவாக காணப்படுகின்றது என்பது 2016ஆம் ஆண்டு மேற்கொண்ட ஆய்வொன்றின் மூலம் தெரிய வந்துள்ளது. ஐக்கிய அமெரிக்காவின் வெள்ளை தோலுடைய மருத்துவர்கள் மற்றும் பிரஜைகள் கருப்பினத்தவர்களுக்கு ஏற்படும் வலியை உதாசீனம் செய்வதாகவும் இது ஒரு பயங்கரமான நிலை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது.
மருத்துவ மாணவர்களில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் கருப்பின மக்கள் தொடர்பில் எதிர்மறையான கருத்துக்களை கேட்டறிந்து கொண்டதனால் மாணவர்கள் இன பக்கசார்பு நிலையின் அடிப்படையில் செயற்படுவதாகவும், பயிற்சியின் முதல் 4 ஆண்டுகளிலும் இவர்கள் இவ்வாறான ஒரு நிலையில் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறான போலி கருத்துக்கள் அடிமைத்துவத்தை நியாயப்படுத்தும் ஒரு வரலாற்று முயற்சியாகவே கருதப்படுகின்றது. கருப்பினத்தவர்கள் மற்றும் மாநிறத்தவர்கள் முதலானோர் மாறுபட்ட நரம்பு மண்டலத்தை கொண்டவர்கள் என்று பிழையான தகவல் பரப்பப்பட்டிருந்தது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வெள்ளை இனத்தவர்களை விட கருப்பினத்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது 40% குறைவானதாக காணப்படுகின்றது. வெள்ளையின மக்களுடன் ஒப்பீடு செய்யும்போது மத்திய மற்றும் தென் அமெரிக்க பூர்வீகத்தை கொண்ட நோயாளிகளுக்கு வலிகளுக்கான நிவாரணங்கள் வழங்கும் வீதம் 25% குறைவானதாகின்றது. இன ரீதியான பேதம் மட்டும் சிகிச்சை முறைகளில் காணப்படும் ஒரு பாதகமான நிலைமை கிடையாது. மனப்பிறழ்வினாலே பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்பிலான சிகிச்சை முறைகளிலும் வேறுபாடு காணப்படுகின்றது. தனித்தனியாக மேற்கொள்ளப்பட்ட 77 ஆய்வுகளின் போது பெண்கள் வலி தொடர்பிலே அறிக்கை தயாரிக்கும் போது உணர்வுபூர்வமான முறைப்பாடு செய்தல் போன்ற வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தப்பட்டமை தெரிய வருகின்றது. 981 பேரிடம் நடத்தப்பட்ட ஓர் ஆய்வின் போது வலி காரணமாக அவசர சிகிச்சைகளுக்காக சிகிச்சை நிலையங்களுக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை குறைவு எனவும் 33% பெண்கள் சிகிச்சைக்காக ஆண்களை விடவும் நீண்டகாலம் காத்திருக்க நேரிடுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரே விதமான வலிகள் ஏற்படும் போது ஆண்களுக்கு வலுவான மருந்து வழங்கப்பட்டுள்ளது. ஸ்வீடன் கோதம்பர்க் பல்கலைக்கழகத்தின் ஆண் பெண் பால்நிலை சமத்துவம் தொடர்பிலான ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான ஆய்வினை ஆன்கே சாமுவேல்டிஸ் முன்னெடுத்துள்ளார். ஆண்கள் மற்றும் பெண்கள் தொடர்பிலே சமூகத்திலே நிலவும் கருதுகோள்களின் அடிப்படையில் நோய் சிகிச்சை முறைகளும் அமைந்துள்ளன என அவர் தெரிவிக்கின்றார். இது ஒரு பக்கசார்பான நிலைமை எனவும் சுகாதார நலன் சேவைகளில் பெண்கள் மற்றும் ஆண்கள் நடத்தப்படும் விதத்தில் பாரிய வேற்றுமை காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏதேனும் ஒரு நோய் முறைப்பாட்டின் போது பெண்களுக்கு மற்றும் ஆண்களுக்கு மாறுபட்ட சிகிச்சை வழங்கப்படுவதற்கு மெய்யான காரணங்கள் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஹோமோன் மற்றும் மரபணு மாற்றங்கள் காரணமாக சில வேளைகளில் வலி நிவாரணிகள் பெற்றுக் கொடுக்கும் போது மாறுதல்கள் ஏற்படக்கூடும் என அவர் குறிப்பிடுகின்றார். எனினும் வலி ஏற்படும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு சிகிச்சை வழங்கும் போது அவதானிக்கப்பட்ட அனைத்து மாற்றங்களும் உயிரியல் விஞ்ஞானத்தில் மாற்றங்களின் அடிப்படையில் தெளிவுபடுத்த முடியாதவை என அவர் குறிப்பிடுகின்றார். மருத்துவ விஞ்ஞானத்தில் வலி தொடர்பான சிகிச்சை முறைமைகளின் போது பக்கசார்பான நிலைமைகளை மாற்றுவதற்கு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கொள்ள முடியுமா? ஒருவர் கடுமையான வேதனையில் பாதிக்கப்பட்டிருப்பது தொடர்பில் ஏதேனும் ஓர் அளவீட்டு முறையில் அதனை கண்டுபிடித்து அளந்து கொள்ள முடியுமாயின் சிகிச்சை முறைமைகளில் மாற்றங்களை கொண்டுவர முடியும் எனவும் அது தொடர்பான புத்தாக்க ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் வலியின் அளவினை அறிந்து கொள்ள முயற்சிக்கப்படுகின்றது. உயிரி குறியீடு பயோமார்க்கர் ஊடாக இந்த ஆய்வு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உயிரி குறியீடுகள் இன்றி எம்மால் வலியை சரியாக இனம் காண முடியாது எனவும் அதற்கு சரியான சிகிச்சை அளிக்க முடியாது எனவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடுமையான இடுப்பு வலியில் அவதியுறும் ஒருவர் சிகிச்சையின் போது எவ்வாறு துலங்குவார் என்பதனை மதிப்பீடு செய்ய முடியாது. அதேபோன்று ஆய்வுகூட பரிசோதனைகளின் போது புதிய சிகிச்சை முறைமைகளின் போதும் நோயாளர் துலங்கும் விதம் தொடர்பிலே அனுமானங்களை செய்ய முடிவதில்லை. உடலில் வேதனை ஏற்படும் போது செயல்படக்கூடிய மரபணுக்களை கண்டுபிடித்து சொல்லக்கூடிய குருதி சோதனை ஒன்றை ஐக்கிய அமெரிக்காவின் இண்டியானா மாநில ஆய்வாளர்கள் உருவாக்கியுள்ளனர். இந்த உயிரி குறியீடு தொழில்நுட்பத்தின் ஊடாக நபர் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய வலி மட்டுமின்றி அது எவ்வளவு பாரதூரமானது என்பதையும் அறிந்து கொள்ள முடிகின்றது. மூளையின் செயற்பாட்டினை ஒரு பயன் தரக்கூடிய உயிரி குறியீடாக குறிப்பிட முடியும். மூளையின் தொழிற்பாடு அதிகரித்தல் குறைதல் முதலானவை குறித்து அளந்து சொல்லக்கூடிய கருவியொன்றை ஆய்வாளர்கள் உருவாக்கினர். இந்த கருவியில் மூளையின் தீட்டா அலைகளை அளவீடு செய்ய முடியும். வேதனை ஏற்படும் போது இந்த அலைகள் அதிகரிப்பதாகவும் வலி நிவாரணிகள் வழங்கும் போது இந்த அலைகள் சாதாரண அளவிற்கு மாற்றமடைவதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஆய்வாளர்களின் ஆய்வு முறை வேறும் பல ஆய்வுக்கூடங்களில் சுயாதீனமான முறையிலே மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
வேதனை அளவீடு செய்வதற்காக பிரதான முறையாக மூளை அலைகளை பயன்படுத்த முடியாது எனவும் அதனையோர் உசாத்துணையாக ஆய்வு முடிவாக பயன்படுத்தி கொள்ள முடியும் எனவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஒருவருக்கு ஏற்படும் உணர்வு, வலி மற்றும் ஏனைய உளவியல் நிலைமைகளை துல்லியமான அடிப்படையிலே எம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். வலி தொடர்பில் நோயாளிகள் கூறும் தகவல் உண்மையாக இருக்க வேண்டும். சிறுவர்கள், மனப்பிறழ்வடைந்த வயதானவர்கள், வலி குறித்த தகவல்கள் தொடர்பாட முடியாதவர்கள், குறிப்பாக வாய்மொழி மூலமாக தகவல்களை வெளிப்படுத்த முடியாத சந்தர்ப்பங்களில் இந்த மேலதிக வழிமுறைகளை பயன்படுத்தி வலி குறித்த தீர்மானங்களை எடுக்க முடியும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கடுமையான வலி ஒரு எச்சரிக்கை சமிக்கையாகவே கருதப்பட வேண்டுமென ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இவ்வாறான வலிகளை நாம் ஒருபோதும் உதாசீனம் செய்துவிடக்கூடாது எனவும் தெரிவிக்கின்றனர். சில வேளைகளில் வலிக்கான நிலைமை அல்லது காயத்தை அவதானிப்பதன் மூலமாக அதற்கு சாதகமான மற்றும் சிறந்த சிகிச்சை வழங்குவதற்கு முடிகின்றது. 1957 முதல் முறையாக ஹெல்கிரேன் அண்ட் லோரன்ஸ் கட்டமைப்பு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் காரணமாக முழங்காலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களின் பாரதூரமான தன்மை குறித்து ஆராய்ந்தது. குறைந்த வருமானம் ஈட்டுவோர் மற்றும் சிறுபான்மை சமூகங்கள் முதலானோர் இந்த நோயினால் கூடுதல் வலியை எதிர்நோக்குவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறான நிலைமையானது குறைந்த வருமானம் ஈட்டுவோருக்கு இரட்டிப்பு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. பாதிப்புகளை அளவீடு செய்யும் இந்த முறையினாலே வசதி குறைந்தவர்கள் சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்கு கூடுதல் ஆர்வம் காட்டக்கூடும் என ஆய்வாளர் எமா பியர்சன் தெரிவிக்கின்றார். ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தின் எமா பியர்சன் மற்றும் அவரது சகாக்கள் புதிய பிரச்சினைகளை தீர்க்கக்கூடிய முறைமை ஒன்றை உருவாக்கினர். எக்ஸ்ரே பரிசோதனைகளின் மூலம் மருத்துவர்களினால் முழங்காலிலே ஏற்படக்கூடிய வலிகளை கண்டுபிடிப்பதில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் ஆழக்கற்றல் முறை பயன்படுத்தப்பட்டது. மருத்துவர்களினால் சத்திர சிகிச்சை தேவையில்லை என பரிந்துரைக்கப்பட்டாலும் ஆழக்கற்றல் செயற்கை நுண்ணறிவு ஆய்வின் மூலம் நோயாளிகளின் வலிகளை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் சிகிச்சை வழங்கப்பட முடியும் என ஆய்வாளர் குழு கண்டறிந்துள்ளது. ஆழக்கற்றல் நெறிமுறைகளை டீப் லேர்னிங் அல்கோரிதம் பயன்படுத்தி சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்ள முடிகின்றது. முழங்காலில் ஏற்படக்கூடிய வலியின் அளவினை கண்டறிந்து அதன் அடிப்படையில் சிகிச்சை அளிப்பதற்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் இந்த ஆய்வு மூலம் உடலின் ஏனைய அனைத்து பகுதிகளிலும் ஏற்படக்கூடிய வேதனைகளை அளவீடு செய்து சிகிச்சை அளிப்பது வரையில் வியாபிக்கவில்லை என குறிப்பிடப்படுகின்றது. பௌதீக ரீதியாக முழங்காலில் எவ்வித உபாதைகளும் இல்லாத நிலையிலும் எக்ஸ் கதிர்கள் மூலமாக மிக துல்லியமாக வலிகளை கண்டறிந்து அது குறித்து சமிக்கைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆழக்கற்றல் முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சாதாரண பொதுமக்களில் சுமார் 20% மத்திய அல்லது கடுமையான வலிகளை எதிர்நோக்குகின்றனர் எனவும் அவர்கள் பலர் அடிப்படை சிகிச்சைகளை மட்டுமே பெற்றுக்கொள்ளுகின்றனர் எனவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறானவர்களின் மூளையை ஸ்கேன் செய்து வலியை துல்லியமாக மதிப்பீடு செய்யப்படுமா அல்லது பக்கசார்பாக இனத்துவ அல்லது செல்வந்த அடிப்படையில் தெரிவு செய்து சிகிச்சை அளிக்கப்படுகின்றதா என்ற கேள்வி எழுகின்றது. நோயாளி ஒருவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் வெப்பமானியூடாக வெப்பநிலை அளவீடு செய்யப்படுகின்றது. இரத்த அழுத்தம் உடையவர்களாயின் இரத்த அழுத்தத்தை அளவீடு செய்ய கருவியுண்டு. எனினும் வலி ஏற்படுவரின் வலி எந்த அளவிற்கு காணப்படுகிறது என்பதை கண்டறிவதற்கு எவ்வித அளவீட்டு முறைகளும் கிடையாது என்பது மருத்துவ உலகின் இன்றைய நிலைமையாக காணப்படுகின்றது. நோயாளர்களுக்கு ஏற்படக்கூடிய வலியின் ஆதிக்கத்தை அடிப்படையாக கொண்டு சிகிச்சை அளிப்பதன் மூலம் இனவாத, வர்க்கவாத அல்லது ஆண் பெண் பால்நிலை சமத்துவமற்ற நிலைமைகளுக்கு தீர்வு வழங்க முடிகின்றது. வலி தொடர்பிலே ஆய்வுகள் முழு வீச்சிலே முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் எதிர்வரும் காலங்களில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்ப முறைகளின் அடிப்படையில் ஒருவரின் வலியின் அளவினை துல்லியமாக மதிப்பீடு செய்யும் விந்தைமிகு தொழில்நுட்பத்தை மருத்துவ விஞ்ஞான உலகம் விரைவிலே சாத்தியமாக்கி சாதனை படைத்திடும் என்ற நம்பிக்கையை மறுதலித்து விட முடியாது. நன்றி.